சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, கனவாகவே போய்விடுமோ என்று நீ நினைத்து ஏங்கிய விஷயத்தை உன்னுடைய கைகளில் தரப்போகின்றேன். வா தங்கமே, என்னுடைய கைகளில் இருந்து உன்னுடைய கைகளில் பெற்றுக்கொள். நீண்ட நாட்களாக நீ ஒரு விஷயத்தை உன் மனதில் வைத்து கொண்டு இந்த விஷயத்தை எப்படியாவது அடைந்தே ஆக வேண்டும், இந்த விஷயம் எப்படியாவது என்னிடம் இருக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டும் அவை உன் கைகளில் வந்து சேருவது போல இருந்தாலும் இறுதியில் கைமாறி போய்விடுகின்றது என்று வருத்தத்தில் இருந்தாய். இனிமேல் இந்த விஷயம் நமக்கு கிடைக்காது என்று நீயே முடிவெடுத்து விட்டு அதற்காக அழுகாத நாட்களே இல்லை. அவ்வளவு கஷ்டங்களை உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களை சுமந்து கொண்டிருந்தால் அந்த விஷயம் உனக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்று உன் அப்பாவாகிய எனக்கு எவ்வாறு தெரியாமல் இருக்கும் தங்கமே? உன்னிடம் ஒன்றை சொல்கின்றேன், கேள். இறைவன் மனதில் நீ இடம் பிடித்து விட்டாலே போதும், உன்னுடைய வாழ்க்கையில் மற்றபடி எல்லா நல்லதும் உனக்கு தானாகவே அமையும். நீ எதிர்பார்க்காமலேயே நல்ல மனிதர்கள் உள்ளத்திலும் நீ இருப்பாய். உனக்கு எந்த சிக்கல்கள் வந்தாலும் அது நல்லதாகவே முடியும், நல்லதாகவே நடக்கும். இறைவன் மனதில் இப்பொழுது நீ இடம் பிடித்து விட்டாய் தங்கமே. என்னுடைய கருணை பார்வை உன்மீது பட்டுவிட்டது. நீ ஏன் தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் இன்றளவிற்கும் இருக்கின்றாய்? அனைத்திற்கும் தீர்வு உண்டு. நீ தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காதே. யாரிடமும் தேவையில்லாமல் விவாதம் செய்யாதே. நான் சொல்வதை மட்டும் கேட்டு என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. மற்றும் என்னுடைய பூஜையை மறவாமல் செய்து வா. உன்னுடைய ஆழ் மனதில் இருக்கும் உன்னுடைய அத்தனை ஆசைகளையும் கனவுகளையும் எண்ணங்களையும் அப்பா நான் நிறைவேற்றி தருகின்றேன். உனக்கான பாதையை வகுப்பவன் நான். நீ முன்னேறி கொண்டிருக்கும் பாதையில் ஏற்படும் மாற்றங்கள் கண்டு மனம் தளராதே. எல்லாம் நன்மைக்கே. மாற்றம் கண்டு மிரளாமல் எதிர்கொள். விரைவில் வெற்றியை காண்பாய். நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் என்பதை நீயே முழுவதுமாக உணரப்போகின்றாய். யார் உனக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களை மட்டும் ஒரு நாளும் மறந்து விடாதே. யார் உன்னை நேசிக்கின்றார்களோ அவர்களை மட்டும் வெறுத்து விடாதே. யார் உன்னை நம்புகின்றார்களோ அவர்களை மட்டும் ஏமாற்றி விடாதே. இந்த 3 விஷயங்களையும் எப்பொழுதும் உன் மனதில் வைத்துக்கொள். நான் உன்னிடம் சொல்வது எதையுமே உன்னால் நம்ப முடியவில்லை. நீ கனவாகவே போய்விடுமோ என்று நினைத்த விஷயத்தை உன் கைகளில் நான் ஒப்படைக்கின்றேன் என்று கூறிய பொழுதும் என் மீதான நம்பிக்கை உனக்கு வரவில்லை. என் வாக்கு என்றும் பொய்யாகாது தங்கமே. நீ என்னை நம்பவில்லை என்றால் என்ன? என் மனதில் நீ முழுமையாக இடம் பிடித்து விட்டாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கைகளில் இருக்கின்றது. ஒரு செயல் நடக்க தாமதமானாலும் நிச்சயம் அதை உரிய நேரத்தில் நடத்துவேன், நடத்தி காட்டுவேன். நீ நம்பிக்கையோடு இரு. உனக்கு பின்னால் இருந்து பேசுபவை எண்ணியெல்லாம் நீ மனம் வருந்தாதே. உனக்கு சர்வ நிச்சயமாய் நல்லதே நடக்கும். நீ நினைத்ததில்லை, ஆனால் நீ நினைக்காத ஒன்று நிச்சயம் உனக்கு அமையும். நான் சொன்னது அனைத்தும் நடந்த பிறகு நீ ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நன்றி கூறப் போகின்றாய். அப்பா, இந்த விஷயத்தை நான் எவ்வளவு நாட்களாக என் மனதில் நினைத்து கொண்டிருந்தேன். இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்காது, கனவாகத்தான் போய்விடும் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் சொன்னபடியே அதை நினைவாக்கி கொடுத்து விட்டீர்கள் என்று கூறி ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நன்றி கூறப் போகின்றாய். அந்த நாள் வெகு விரைவில் உள்ளது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக தயாராக இரு தங்கமே. ஓம் சாய்ராம். இன்றே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்.